அவ்வளோ தித்துப்பாக இருக்கு. நாங்கள்லாம் அன்றைக்கி அடிக்கடி செஞ்சு கொடுப்போம். காராமணி பயிர் எங்கள் காட்டில் போட்டிருப்போம், இல்லைனாலும் வாங்கிட்டு வருவோம், அடிக்கடி செஞ்சு கொடுப்போம். வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுப்போம். காராமணி பயிர் நல்லா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்ல வலுவு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, நோய் நொடி வராது. இந்த மாதிரி பிள்ளைகளும் செஞ்சு கொடுங்க. 2 கப்பு காராமணி பயிர் வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி அடுப்புமாக வச்சுக்கலாம். காராமணி பயிர் வறுத்து எடுத்துக்கலாம். 2 கப்பு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொட்டு மொட்டாக ஆகும் தண்ணி வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுபடுச்சுன்னா குங்குமு மணக்கு. நல்லா காராமணி பயிர் உருண்டையாக ஆகிடுச்சு. மேலே எடுத்துக்கலாம். நல்லா மணக்குது, எடுத்துக்கலாம். சட்டி கட்டணும், சட்டி அடுமா வச்சுக்கலாம். தண்ணி கூட ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் இருக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன். ஆனால் தட்டங்கடா. நல்லா தண்ணி கொதிக்கிட்டு வறுத்து வச்ச தட்டைப்பயிரை சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி 2-3 முறை சுத்தம் பண்ணிக்கணும். போதும், நல்லா ஊற்று. தண்ணி காய்ச்சனி காராமணி பயிர் ஊற்று. காராமணி பயிர்கிட்ட சுத்தமாக கல் இருக்கு, அரிசி எடுத்துக்கலாம். ஆனால் கல் இருக்காது, இருந்தாலும் நம்ம அரிசி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சு போச்சான்னு பார்க்கலாம். தண்ணி கொதிச்சுக்கிடுச்சு. தண்ணி கொதிச்சுக்கிடுச்சு. இதுக்கு மேலே ஊற வச்சு தட்டைப்பயிரை போட்டுக்கலாம். மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டு. தட்டைப்பயிறு ஊற வைக்காத போடுறையே என்னைக்கு பாட்டி வேகும்னு கேட்பீங்க. வறுத்த பயிற்சை தண்ணியில் அலாசி போட்டால் சீக்கிரம் வந்துடும். தட்டைப்பயிறு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே சுடுகு தண்ணி ஊற்றலாம். நல்லா மேலே வந்துடுச்சு பாரு. கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றணுமுன்னா நல்லா கீழே போயிடும், சீக்கிரம் வெந்து போயிடும். பாரு
நல்லா கீழே போயிருப்பார். இந்த தண்ணி ஊற்றலின்னா அப்படி மேலே மதங்கிட்டே இருக்கும். மூடி வச்சுக்கலாம். தட்டைப்பயிறு போட்டு 10 நிமிஷம் ஆகுது. எடுத்து பார்க்கலாம். கம்மன்னு மணக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. கொஞ்சம் நறுக்கு பதமாக இருக்குது. இன்னொரு கொஞ்சம் நேரம் இருக்குதுதா. நறுக்கு பதமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெடிச்சு போச்சு. மேலே இறக்கலாம். தண்ணி வேணும் சுத்தமாக வடிச்சிக்கணும். பாப்பா இந்த தண்ணி கொடு மாமியா கிட்ட கொடு. புளி போட்டு ரசம் வைக்கடு. சாமி உப்பு போடல. சரி அள்ளிக்கோ. இது அள்ளி தரேன். கப்படுத்து அள்ளி தரேன். கப்படுத்து அள்ளி தரேன். சுடுது. இந்த போதுமா? வேவிச்சு வச்ச தட்டைப்பயிரை கொட்டி ஆட்டிக்கலாம். இந்த வெள்ளத்தில் நிற்கிட்டாயா? வை கொண்டா. முள்ள தட்டைப்பயிர் பாரு. டாட்டா எப்படி பணங்குது பாரு. நல்லா மணக்குது. சுத்தமாக தண்ணி வடித்து விடுங்க. தண்ணியால் போட்டு ஆட்டி விடாதீங்க. போடு. சக்கரை குண்டு வெள்ளம் கொண்டு வரமா? ரெண்டு கப்பு காராமணி பயிற்சிக்கு காக்கலா உருண்டை வெள்ளம். போதுங்கண்ணே. இப்படி ஆட்டி கொடுத்தா பிள்ளை சும்மாவது எனக்கு இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது. வலிச்சு எடுத்துக்கலாம். வலிச்சு எடுத்துக்கலாம். அப்பா அப்பா வந்து போச்சாப்பா. உப்பு சொல்லு. உப்புட்டு. இப்படியா? உப்புட்டு. உப்புட்டா? உப்புட்டு. இந்த போட்டு பிடிச்சிடலாமா?
பாப்பா அந்த மைதா மாவு செம்பருத்தி இருக்கா? ஒரு 2 உப்பு கொண்டா. 2 கப்பு மைதா மாவு போதும். அந்த தோசைக்கெல்லாம் எடுத்தால் அடுப்பா வை. இழு இழு கீழே வந்துடும். உழுவாதில்ல. கொஞ்சம் மேலே தோடுப்பு. என்னங்காயா கப்பு கீழே மூடி. என்னங்காயா கப்பு கப்பு வேணாம் மடு. கணக்காக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பெஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு போட்டு பேசிக்கிறேன். இறக்கமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மேலே மாவு போட்டுக்கலாம். என்ன கடை கடை எவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டோம்? ஒரு 3 ஸ்பூன் ஊற்று. சரியா? ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி நல்லா பேஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பேஞ்சா போதும். நல்லா பேஞ்சு விட்டேன். கல் காயும் தண்ணி மாவு கொஞ்சம் நேரம் ஊற்று ஒரு 10 நிமிஷம் ஊற்று. கல்லுக்கு எண்ணெய் தரைச்சிக்கலாம். நீங்கள் நெய் இருந்தால் நெய் போட்டுக்குங்க. நெய் தீர்ந்து போச்சு, நீ தேய்ச்சிக்க. நல்லா எண்ணெய் தடைக்காய. சரியா? கணக்காக உருண்டை பிடிச்சி வச்சு அமுத்திக்கண்ணு. கல் நம்பரிச்சு விட வைக்க வச்சுருந்தா கூட மாவு. வெள்ளை மாவு கொஞ்சம் சேர்த்து கடை. சரியா? போடு. இதே மாதிரியா? இதுதான் 35 ரூபா இல்லாத அப்படி தனி மண்ணில் போட்டீங்கன்னா அப்படி நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா
நல்லா வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். நல்லா உள்ளே இருக்கிற சக்கரை நல்லா கரைஞ்சி போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். காராமணி பயிர் ஒப்புட்டு அடி வாங்க சாப்பிட்லாம். கூடி சீக்கிரம் சாப்பிடுங்கண்ணே. எனக்கு போடு. உனக்கு ஒன்றும் வரலையா? சரி இந்தா சாப்பிடு. சரியா அதை தரத்தை கொடு. போய் சாப்பிடும்போது சரி போ. ஐயா தட்டைப்பயிர் ஒப்பிட்டு சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதுல்ல? அம்மா தட்டைப்பயிர் ரோப்புக்கு அருமையாக இருக்குதுமா. நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? சரி சூப்பராக இருக்குது. சரி ஆயிரம் உட்காந்துக்குதியா? சரி உட்காந்துங்க உட்காரு. நான் சாப்பிட்றேன், நீங்கள் வேணால் சாப்பிட்லாம். பாரு ஆட்டி சுடுங்காட்டி இந்த சர்க்கரை எல்லாம் போய் இறங்கிடுச்சு. எவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட்றது திப்பாக இருக்குது. அதான் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி சாப்பிடுறது? சூப்பராக இருக்குதா? நீ வளர்றதுல நல்லா தின்னு. நல்லா தித்துப்பா சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வந்தா உடம்புக்கு நல்ல வளவு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த காராமணி பயிரை நல்லா சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரத்தில் வேலை வறுத்தா வேவிச்சாட்டினா வேலை முடிஞ்சது. இந்த மாதிரி வறுத்து வேவிச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சொல்லுங்கள்.